ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஃபைல்ஸ் இன் பிஹெச்பி. பிஹெச்பியில் எப்படி ஒரு ஃபைலை வந்து ரீட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம், அண்ட் தென் ரைட் பண்ணுறது பார்க்க போகிறோம். எல்லா லாங்குவேஜ் மாதிரி தான் இதுவும், என்னென்னா அதோடைய சின்டெக்ஸ் மட்டும் நமக்கு வந்து மாறும். இப்போ பிஹெச்பி நமக்கு தெரியும் இல்லையா, பிஹெச்பின்றது என்னது, அது ஒரு ஓப்பன் சோர்ஸ் இல்லையா. இது வந்து எதுக்குன்னா பிஹெச்பின்றது பார்த்திங்கன்னா இஸ் ஏ பவர்ஃபுல் அண்ட் ஃப்ளெக்சிபிள், அதாவது ஃபைல் மேனிப்புலேஷனுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து இந்த ஃப்ளெக்சிபிளான ஒரு லாங்குவேஜ். இந்த பிஹெச்பி ஃபைலை வந்து மாடிஃபை பண்ணுறதாலும் சரி, ரீட் பண்ணுறதாலும் சரி, அல்டர் பண்ணுறதாலும் சரி, அது டைரக்டரியாக இருந்தாலும் சரி, அது பெர்மிஷனாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் இந்த பிஹெச்பின்ற லாங்குவேஜ். இப்போ ரீடிங் ஏ ஃபைல் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ ரீடிங் ஏ ஃபைல், ஒரு ஃபைலை நம்ம ரீட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணணும். ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஓப்பன் ஆஃப், இதான் பார்த்தீங்கன்னா அதோடைய ஃபங்க்ஷன். ஒரு ஃபைலை நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் ரீட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் ரீட் ஆஃப், இது வந்து ரீட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் பாயிண்டர் இருக்கணும். அண்ட் தென் எவ்வளோ அந்த ஃபைலோடைய லென்த்துன்றது நம்ம பைட்ஸில் வந்து சொல்லுவோம். சில நேரத்தில் எழுதலாம், சில நேரத்தில் ஃபைலை மட்டும் அப்படியே ரீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து ஸ்டெப்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ ஒரு ஃபைலை ரீட் பண்ணுறதுக்கான நமக்கான ஸ்டெப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் எ ஃபைல். ஃபஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம வச்சுருக்க ஃபைலை ஓப்பன் பண்ணணும். அண்ட் தென் ஃபைல் லென்த்து நமக்கு தேவைன்னா அதுக்கு நம்ம ஃபைல் சைஸுன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த ஃபைல் இருக்கு இல்லையா, அது எத்தனை பைட்ஸில் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த ஃபைல் சைஸ் ஆஃப்ன்றதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஃபைலை வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் ரீட் ஆஃப் ஃபங்க்ஷன்றதை நம்ம வந்து ரீட் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் லாஸ்ட்டு நம்ம பண்ணால் ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணுறோம். இதான் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைலை ரீட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து இதுதான். ஃபைல் மோட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோன்னா ஆர்ன்றது பார்த்திங்கன்னா ரீடிங் ஒன்லி, ஒரு ஃபைலை ரீட் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறதான் பார்த்திங்கன்னா ஆர்ன்ற ஃபைல் மோட்ஸு. இது வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபைல் பாயிண்ட் பிகினிங் ஆஃப் த ஃபைலில் வந்து இருக்கும். ஆர் ப்ளஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம ரீடிங்கும் பண்ணிக்கலாம், அந்த நம்ம என்ன பண்ணலாம் ரைட்டிங்கும் பண்ணிக்கலாம். அதான் பார்த்திங்கன்னா ஆர் ப்ளஸ் அப்படின்னு வந்து நம்ம அந்த மோடை சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ சொல்கிறது பார்த்திங்கன்னா டபிள்யூ. இந்த டபிள்யூன்றது பார்த்திங்கன்னா ரைட்டிங் மட்டும்தான் பண்ண முடியும் டபிள்யூவை. டபிள்யூ ப்ளஸ் அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துட்டோம்னா ரீடிங் பண்ணிக்கலாம், அண்ட் தென் ரைட்டிங்கும் பண்ணிக்கலாம் டபிள்யூ ப்ளஸ் கொடுத்துட்டோம்னா. நெக்ஸ்ட்டு ஏன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏன்றதும் பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா எதுக்காகனா ரைட்டிங். இது எங்கே ரைட் பண்ணுவோம், என்ன ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த RW அப்படின்றதெல்லாம் பார்த்திங்கன்னா பிகினிங் ஆஃப் த ஃபைலில் வந்து நம்ம ஃபைலுக்கு முன்னாடி ஆட் பண்ணுவோம் இல்லையா. இந்த ஏன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர், ஓகேவா, எண்ட் ஆஃப் த ஃபைலுக்கு எண்டில் ஆட் பண்ணுறது தான் ஏன்றது பார்த்திங்கன்னா ரைட் மட்டும் பண்ணுறது எங்கன்னா எண்ட் ஆஃப் த ஃபைல். இதுதான் அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ். அண்ட் தென் ஏ ப்ளஸ்னா ப்ளஸ்ன்னாவே ஞாபகம் வச்சுக்கோங்க, ரீடிங் அண்ட் ரைட்டிங். ஓகேவா? இப்போ ஏ ப்ளஸ்ன்றது ரீடிங் அண்ட் ரைட்டிங், இது எங்கே எண்ட் ஆஃப் த ஃபைலில் நம்ம வந்து பண்ணுறது. இதான் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் மோட்ஸு. நம்ம இதான் பார்த்தீங்கன்னா ஃபைல் மோட்ஸு ரீடிங் அண்ட் ரைட்டிங் நம்ம பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. இப்போ வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரீடிங் ஏ ஃபைலில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபைல் நேம் sample.txtன்றது என்னது, நம்மளுடைய ஃபைல் நேமு. எனிதிங் ஏதாவது ஒரு ஃபைல், இப்போ ஒரு நோட் பேடு இல்லை வேர்ட் பேடு ஏதாவது வச்சுக்கலாம். நான் சம்திங் எழுதியிருக்கேன், ஒரு மெசேஜ் எழுதியிருக்கேன். என்ன எழுதியிருக்கேன், ஹாய் ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படின்னு டைப் பண்ணி வச்சுருக்கேன். அது சேவ் பண்ணி வச்சுருக்கேன், நான் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். என்ன நேமில் sample.txtன்னு நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பிஹெச்பி எக்ஸாம்பிள் பார்க்கலாமா. நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா HTML தான் பிஹெச்பி எழுதுவோம். நான் பிஹெச்பி ஃபைல் மட்டும் இங்கே எழுதுகிறேன். ஓகே, இப்போ பிஹெச்பி ஓப்பன் பண்ணியாச்சு. இதோட சின்டெக்ஸ் என்ன, இந்த மாதிரி ஓப்பன் டேகு கொஷின் மார்க்கு பிஹெச்பின்றது நம்ம கொடுக்கணும். ஓகேவா? க்ளோஸ் பண்ணல, நம்ம இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ஃபைல் நேம் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இஸ் ஏ வேரியபிள் நேம். பிஹெச்பியில் வேரியபிள் நேம் நம்ம டாலர் சிம்பிளாக தான் நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். இப்போ ஃபைல் நேம்ன்றதுன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய வேரியபிள் நேம். அதில் நான் என்ன கொடுத்துருக்கேன், sample.txt. என்னுடைய ஃபைல் நேமில் இப்போ என்ன இருக்குது, நம்ம ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அதோட இது இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபைலுன்றது அனதர் வேரியபிள் நேம். நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒரு ரீடிங் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஃபைல் என்ன பண்ணணும் ஓப்பன் பண்ணணும் இல்லையா.
அப்போ எஃப் ஓப்பனாக கொடுத்துட்டு ஃபைல் நேமில் நமக்கு என்ன இருக்குது sample.txt sample.txt ஆர்ன்ற மோட் நம்ம என்ன சொன்னோம் இஸ் அ ரீடிங் ஒன்லி பிகினிங் ஆஃப் த ஃபைல்லேருந்து ரீட் பண்ணுறதா என்னது ஆர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ அந்த மோடு வந்து கொடுத்தாச்சு. இதுதான் நமக்கு வந்து ஃபார்மேட்டு நேமு அண்ட் தென் டைப் ஆஃப் மோடு. அப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஃபைல் இப்போ இதெல்லாம் எங்கே இருக்குது ஃபைல்ன்ற வேரியபிள்குள்ளே இருக்குது. இப்போ அந்த ஃபைல் வந்து = ஃபால்ஸ் அதாவது எப்போனா அந்த ஃபைல் இல்லை அந்த ஃபைலில் ஏதாவது எரர் இருக்குன்னா அந்த மாதிரி இதில் அப்போ அந்த ஃபைலே இல்லைன்னா நமக்கு என்ன ஆகும் ஃபைல் வந்து இல்லைனா ஓப்பன் ஆகாது இல்லையா. அப்போ அதுக்கான நான் மெசேஜ் வந்து கொடுக்குறேன். என்ன மெசேஜிங் வந்து பார்த்திங்கன்னா பிஹெச்பியில் எக்கோன்ற ஸ்டேட்மெண்ட் தான் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம் இல்லையா. அந்த பிஹெச்பி லாங்குவேஜில் எக்கோன்ற முறையில் நம்ம சொல்லுவோம். நான் என்ன கொடுத்துருக்கேன் ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கேன் எரர் இன் ஓப்பனிங்கில் ஃபைல். ஒருவேளை நம்ம கொடுத்துருக்க நேமில் ஃபைல் இல்லைன்னா ஃபைல் வந்து எதாவது ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா இந்த மெசேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக ப்ரோக்ராம்லேருந்து எக்ஸிட் ஆகிட்டு வந்துடும். இல்லை அந்த ஃபைல் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம் ஃபைல் டெக்ஸ்ட்ன்ற வேரியபிள்னு எஃப்ரீட் ஆஃப் ஃபைல் என்ன இருக்குது நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த sample.txt அது எங்கே இருக்குது இந்த ஃபைல்ன்ற வேரியபிள் இருக்குது இல்லையா. அப்போ இங்கே வந்து எஃப்ரீட் ஆஃப்னா அந்த ஃபைலில் இருக்க அதான் அந்த எந்த ஃபைல் கொடுத்தோமோ அதில் ஃபுல்லாக ரீட் பண்ணணும். அண்ட் தென் ஃபைனல் ஸ்டெப் நம்ம என்ன பார்த்தோம் க்ளோஸ்ன்ற பார்த்தோம் இல்லையா. அண்ட் தென் இந்த ஃபைல் வந்து ரீட் ஆகி இந்த ஃபைல் வந்து க்ளோஸ் ஆகிடணும். எனக்கு எக்கோ ஸ்டேட்மெண்ட் எப்படின்னா இது பேராகிராஃப் மாதிரி இருக்கலாம் அதனால் பிரிண்ட் கொடுப்போம் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வரணும்னு கொடுத்துட்டேன். அப்போ நம்ம ஏற்கனவே இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஃபைலில் நமக்கு என்ன மெசேஜ் இருக்குது ஹாய் ஹலோ அவ்வாரியூன்றதை ஒவ்வொன்றா ரீட் பண்ணி நமக்கு எங்கே வரும் இந்த இடத்துல ஹாய் ஹலோ அவ்வாரியூ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு மெசேஜ் மாதிரி வரும். அந்த ரீட் பண்ணுறது என்ன ரீட் பண்ணமோ அது மட்டும் அப்படியே வந்துடும். இது வந்து ரீடிங் ஏ ஃபைல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட்டிங் எ ஃபைல் அப்படின்னு பார்த்தோம்னா நியூ ஃபைலும் நம்ம எழுதலாம். இல்லைன்னா ஏற்கனவே இருக்குது இல்லையா ஃபைலு அந்த ஃபைலையும் நம்ம என்ன பண்ணலாம் எழுதிக்கலாம். புதுசாக ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணி எழுதிக்கலாம். இல்லை ஏற்கனவே இருக்க ஃபைலையும் நம்ம என்ன பண்ணலாம் அது கூடவே சேர்த்து எழுதிக்கலாம். அதுக்கு நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஆஃப்ன்ற ஃபங்க்ஷனை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃபைல் பாயிண்ட்டு இன்னும் வந்து டேட்டா ஸ்டிங்னா என்ன மெசேஜ் கொடுக்குற போகிறோமோ அது எழுதுறது. இப்போ இந்த ரைட்டிங் ஏ ஃபைல் வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சேம் திங் நம்ம sample.txt ஃபைல் க்ரியேட் பண்ணோம் இல்லையா அந்த ஃபைல் கூடவே நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா எழுதிக்க போகிறேன். அப்போது நான் ஃபைல் நேம்ன்றதை அந்த டெக்ஸ்ட்டை கொடுத்தாச்சு. இப்போ ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம் இங்கே ஃபைல் மோட் என்ன கொடுத்துருக்கேன் ரைட்டிங். ஏன்னா நம்ம ரைட்டிங் பண்ண போகிறோம் இல்லையா ரைட்டிங் கொடுக்க போகிறோம். சேம் திங் அந்த ஃபைல் இருந்துச்சுன்னா இல்லைன்னா நமக்கு என்ன வரணும் எரர் மெசேஜ் வரணும் இல்லையா அதுக்காக நம்ம இந்த மெசேஜை கொடுத்தாச்சு. இல்லை நம்ம கொடுத்துருக்க ஃபைல் கரெக்டாக இருந்துச்சுன்னா இங்கே ரைட் ஆஃப் நீங்கள் பார்த்தோம் இல்லையா என்ன கொடுத்தோம் ஃபைல் பாயிண்டர் எந்த ஃபைல் நேமு அண்ட் தென் என்ன எழுத போகிறோம் அதான் இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள் ரைட் ஆஃபில் ஃபைல் எந்த ஃபைல் எழுத போகிறேன் நான் இங்கே sample.txtன்ற ஃபைலை எழுத போகிறேன். இங்கேனா அந்த ஸ்ட்ரிங் என்ன மெசேஜ் கொடுக்க போகிறோன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா வெல்கம் டு யூ அப்படின்ற ஒரு மெசேஜை வந்து கொடுக்குறேன். அண்ட் தென் ஃபைலை க்ளோஸ் பண்ணியாச்சு. எக்கோவில் அது என்ன ஃபைல் அந்த ஃபைலில் இருக்க டேட்டா வந்து டிஸ்பிளே ஆகணும். அந்த ஃபைல் டெக்ஸ்ட்ன்ற டேட்டாவில் என்ன இருக்குது நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சுருக்க டேட்டா இருக்குது இல்லையா அண்ட் தென் அடிஷ்னலாக ஒரே ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கேன் ஃபைல் நேம் என்ன ஃபைல் நேமோ அந்த ஃபைல் நேம் டிஸ்பிளே ஆகணும். இப்போ நம்ம பிஹெச்பியை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு என்ன அவுட்புட் வரும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம என்ன எழுதியிருந்தோம் ஹாய் ஹலோ அவ்வாரியூன்றது sample.txtல இருந்தது. நம்ம அடிஷ்னல் என்ன எழுதணும் வெல்கம் டு யூன்றது எழுதணும் இல்லையா அப்போ அந்த மெசேஜ் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது. அண்ட் தென் அடிஷ்னல் என்ன கொடுத்துருக்கோம் எக்கோவில் ஃபைல் நேம் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன ஃபைல் நேமோ அது அப்போது பிரிண்டிங் மெசேஜில் ஃபைல் நேமு என்ன ஃபைல் நேம் sample.txt அப்படின்றது நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். எப்படி ஒரு ஃபைலை ரீட் பண்ணுறது ரைட் பண்ணுறதுன்னு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.